இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் இன்ஸ்டாவில் வந்து இந்த ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய மோகமாகவே இருக்குது. அதிலே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா எவ்வளோ நேரம் போகுது அப்படின்றதே ஒரு தெரியாத அளவுக்கு அந்த சூழல் மாறி இருக்கு. இது பற்றி நம்மிடம் பேசுவதற்காக மனநல மருத்துவர் சங்கீதா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். மேடம், வணக்கம் மேடம். இது போன்ற இந்த அண்மை காலங்களில் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஷார்ட்ஸ் யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் நிறைய சிறார்கள், குழந்தைங்க கூட நிறைய பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ சாப்பாடு ஊட்டினா நான் முன்னாடி பாட்டு பாடுவாங்க அம்மா, இப்பெல்லாம் அந்த ரீல்ஸை காட்டி சாப்பாடு ஊற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எது போன்ற தாக்கத்தை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும் மேடம்? நம்ம எந்த இதுவும் பண்ணாலும் அதோட ஒரு இம்பேக்ட் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அண்ட் எதை வச்சுட்டு நம்ம இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லணும்னா அது யார் பார்க்குறா. ஸோ அந்த பார்க்குற பர்சனோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, ஏஜ் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் தே ஆர் எக்ஸ்போஸ்டு இந்த மாதிரியா ஒரு ரீல்ஸ்க்கோ இல்லை சோஷியல் மீடியாவுக்கு, என்ன மாதிரியா கண்டென்ட் பார்க்குறோம், என்ன பர்பஸ்க்காக பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வச்சு பேச போகிறோம். தெர் வில் பி பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடாக இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அவுட் சைட் வேர்ல்டில். இப்போ இந்த ரீல்ஸுங்கிறது எஸ் இட் இஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷன், டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. பட் இட் ஆல்சோ கனெக்ட்ஸ் அஸ் வித் அதர் பீப்புள். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இது சம்டைம்ஸ் இந்த ரீல்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனும் வருது. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங். ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இல்னஸ் இருக்குது, ஒரு நோய் இருக்குன்னா அதை நம்ம இந்த ரீல்ஸ்லேயும் சில டைம் நம்ம காட்டி வி ஆர் ஏபிள் டு ரீச் டு தி வைடர் பப்ளிக். பிகாஸ் இப்போ அது மூலமாக தான் நம்மளால அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ண முடிய போகிறது. திஸ் ரீல்ஸ் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் டூல்ஸ் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் த வைடர் வேர்ல்டு. செகண்ட் இஸ் இந்த ரீல்ஸோ ஆர் ஈவன் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் சோஷியல் மீடியாவில் நம்மளுக்கு நம்மளோட வியூஸை நம்மளால ஷேர் பண்ண முடியுது. ஒரு சிரிப்போட, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரொம்ப ஒரு ஹார்ஷா இல்லாம நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. எஸ்பெஷலி இது எங்கன்னா இது ஒரு மைனாரிட்டி குரூப்பா இருக்கலாம், இல்லை நம்மளோட வேல்யூஸ் ஒரு தனியா ஒரு விதமான ஒரு வேல்யூஸா இருக்கலாம். அப்ப டு ரீச் அவுட் டு சிமிலர் பீப்புளுக்கு தீஸ் மீம்ஸ் ஆர் தீஸ் ரீல்ஸ் ஆர் அ வெரி எஃபெக்டிவ் வே ஆஃப் கனெக்டிங் டு தி அதர் பீப்புள். அண்ட் சம்டைம்ஸ் இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம். நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்க போகிறோம். எவ்ரிபடி ஒரு டாக்டரோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ ஒரு கவுன்சிலர் கிட்ட போக மாட்டாங்க. இல்லைனா இது சில ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா நம்மளால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத இருக்க போகிறோம். நம்ம மனசுல நிறைய ஒரு கவலைகள், வருத்தங்கள், ஒரு பதட்டங்கள் இருக்கலாம். அப்போ தீஸ் கைண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு ஒரு கோப்பிங் மெக்கானிசம் ஆயிடுது. ஸோ நம்ம அங்கே போக போகிறோம், நம்மளுக்கு அந்த கொஞ்ச நேரம் அந்த ஒரு மென்டல் ஒரு டீஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ் ஆஃப் interacting on social media. பட் இதுவே பார்த்தீங்கன்னா இதில் சேலஞ்சஸும் இருக்கு. சேலஞ்சஸ்ன்னு வரும்போதும் நம்ம திருப்பி இது ஏஜ், யார் அந்த மெச்சூரிட்டி எப்படி இருக்கு. இப்போ நீங்க சொல்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குழந்தைய பத்தி பேசுறீங்க. குழந்தைக்கு நம்ம இதில் என்டர்டெயின்மெண்ட் காட்ட போறோம், அது சாப்பாடு கொடுக்க போறோம், அது கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes கொடுக்குறோம், குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுக்க போறோம், குழந்தை சாப்பிடுறது. பட் அதோட நெகட்டிவ் சைடு நம்ம இந்த மாதிரி கொடுக்க போறோம், குழந்தையோட ஃபோக்கஸ் அது மேலே இருக்கு, இந்த வீடியோ மேலே இருக்க போறோம், சாப்பாடு மேலே இல்லை. ஸோ குழந்தைக்கு இது சாப்பாடு ருசியா இருக்கா, டேஸ்ட் எப்படி இருக்கு, எனக்கு வயிறு ரொம்ப எடுத்தா, இதெல்லாம் வாட் ஹேப்பன்ஸ், ஆல் திஸ் கெட்ஸ் டிஸ்கனெக்டட். ஸோ சில டைம் இதனாலேயே we end up குழந்தைக்கு நிறைய ஃபீடிங். ஸோ குழந்தையும் நிறைய சாப்பிடும், நம்மளும் அதிகமாக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பிகாஸ் அது வாயை திறந்துட்டே இருக்க கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஒரு நெகட்டிவ் சைடு இது ஒன்று இருக்கு. பட் ஆல்சோ ஃபார் யங்கர் பீப்புள் நிறைய பேருக்கு என்ன புரியறது இல்லைன்னா இந்த ரீல்ஸில் காட்டுறதோ இல்லைனா இந்த சோஷியல் மீடியாவில் காட்டுறது ஆக்சுவலி நாட் ரியல். நம்ம நிறைய நல்லது நடக்கிறது மேக் அண்ட் பிலீஃப் வேர்டு, ஒரு ஃபசாடு. இது நிறைய பேருக்கு புரிஞ்சிக்காது. எஸ்பெஷலி இஃப் யூஆர் அ யங் பர்சன், ஒரு இம்மெச்சூராக இருக்கும், நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மையிலும் என்ன பார்க்குறோமோ அதுதான் நிஜம்னு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நினைக்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இருக்கலாம். நிறைய பேருக்கு அது பார்க்கறதுனாலேயே ஒரு பாடி இமேஜ் இஷ்யூஸ் இருக்கலாம். ஈட்டிங் டிஸார்டர்ஸுங்கிறோம், வேற நம்ம இருக்கிறவங்க அவங்களோட பாடி தான் அப்படிதான் ஒரு பர்சனோட பாடி இருக்கணும், ஒரு ஹியூமன் பாடி அப்படி இருக்கணும்னு நினச்சிட்டு வி ஸ்டார்ட் அதுக்கு ஒரு டார்கெட் பண்ணிட்டு ஸோ நிறைய சாப்பிடாம இருக்கிறது, வெயிட் லாஸ் அதனால ஆறுது. ஸோ ஈட்டிங் டிஸார்டர்னுவோம், அந்த செல்ஃப் எஸ்டீம் இஷ்யூஸ் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அகெயின் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா இதில் நம்ம நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 15 minutes பார்க்குறோம், ½ hour பார்க்குறோம். பட் நம்மளுக்கு வேற ஏதாவது மைண்டில் வேற ஏதாவது டார்கெட் இருக்க போகிறோம், லைஃப்பில் வேற ஏதாவது இருக்க போகிறோம், வி ஸ்டாப் இட். பட் சில பேரால் அது ஸ்டாப்பே பண்ண முடியல. அவங்கள நிறுத்தணும்னா கூட அவங்கள நிறுத்த முடியல, பார்த்துட்டே இருப்பாங்க.
ஒரு அளவுக்கு அது அடிக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அந்த அடிக்ஷன் ஆக போகிறோம், இட் இஸ் டெஃபினெட்லி அ ப்ராப்ளம். பிகாஸ் அது நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்லேருந்து, அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லேருந்து அதுவே ஒரு வியாதியாக மாறிடுது. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தோணும் தட் நம்ம நிறையா நேரம் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டில் இருக்கிறதுனால நம்மளோட ரியல் டைம் ஆஃப் ஆகிடுது. நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, ஃபேமிலியில் நம்மளுக்கு ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். தெரிஞ்சும் நம்மளால் அதை ஸ்டாப் பண்ண முடியலன்னா தட் இஸ் அ சைன் ஆஃப் அன் அடிக்ஷன். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா தட் இஸ் தென் தட் அடிக்ஷன் இட் செல்ஃப் அந்த பர்சனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். பிகாஸ் நிறுத்தணுங்க போது நம்மளால ஒரு விஷயம் நிறுத்த முடியல, பார்த்துட்டே இருக்கோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகலாம், அதனால ஒரு பதட்டம், டிப்ரெஷன் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க போது யூ ஷுட் டெஃபினெட்லி சீக் அவுட் ஹெல்ப், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் டெஃபினட்டாக போய் பார்க்கணும். ஒரு கவுன்சிலரை பாருங்க. மேடம் இப்போ சில பேர் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க, ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா நம்ம கூப்பிடும் போது கூட அவங்க கிட்ட பேசும்போது கூட அவ்வளோ கோவங்கள் நிறைய வரதை பார்க்க முடியுது. குழந்தைங்களுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. அதெல்லாம் அதோட அடிக்ஷனோட சிம்டம்ஸாக பார்க்கலாமா? அடிக்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு வேர்ட் அண்ட் ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். பட் அதோட யூஸ்வல் நான் சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளுக்கு என்ன பண்ணுறோமோ அதில் அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியறது. நம்மளுக்கு அதை நிறுத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த நிறுத்தணும்னு எண்ணம் இருக்க போகும்போது நம்மளால் அதை நிறுத்த முடியல. அண்ட் அது நிறுத்த முடியாததுனால அதோட கான்சிக்வன்ஸ் இருக்குது. கான்சிக்வன்ஸ் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த், நம்மளோட மென்டல் ஹெல்த், அஸ் வெல் அஸ் நம்மளோட இன்டர்பர்சனல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் அதோட பாதிப்பு இருக்க போகிறோமோ நம்மளால் நிறுத்த முடியாதது. டெஃபினெட்லி அது ஒரு சைன் ஆஃப் அடிக்ஷனுங்களாம். சோஷியல் மீடியா அடிக்ஷன் கூட சொல்லலாம் அதை. மேடம் இப்போ நான் பெரியவங்க ஓகே மேடம், இப்போ என் வயசுக்கு எனக்கு தெரியுது, நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன், நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டில் இருக்கிற ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்க விளையாண்டுட்டு வராங்க, டியூஷன் போயிட்டு வராங்க, சரி கொஞ்ச நேரம் பார்க்கட்டுமே அப்படின்னு பேரண்ட்ஸே கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 hours 3 hours போகுது. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேடம்? அது அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாமா வேணாமா? எது போன்ற பிரச்சனைகள்? இது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆன்சர் கொடுக்குற மாதிரியே இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற வேர்ல்டில் நீங்கள் சோஷியல் மீடியா கொடுக்காதீங்கோ இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறது இஸ் இம்பாசிபிள். பட் ஆல்வேஸ் த டாக்டர்ஸ் அட்வைஸ் இஸ் வாட் எவர் யூ டூ இன் மாட்ரேஷன். ஸோ நம்ம ஒரு மீடியா ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா கீப் பவுண்ட்ரிஸ். சின்ன குழந்தையா இருக்க போகிறோம், குழந்தை எல்லாம் நிறைய விஷயம் கேட்கும், அதுக்கு ஒரு பவுண்ட்ரியோட தான். எவ்ரி டைம் நம்ம எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த பவுண்ட்ரி வைக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த பவுண்ட்ரி வைக்கலைன்னா அதோட வர பாதிப்பு அந்த குழந்தைக்கு புரியாதா இருக்கும். பட் ஆப்வியஸ்லி அஸ் பேரண்ட்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் அகாடமிக் இம்பாக்ட் ஆகலாம், இந்த வெளில ஸ்போர்ட்ஸில் போய் விளையாட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷனே மறந்து போயிடும் குழந்தைக்கு. எல்லாமே வர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருக்கிறதுனால நம்மளோட ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷனில் ஃபோக்கஸ் இருக்காது. ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம பேசுவோம், அவங்களோட பாடி லாங்குவேஜை பார்ப்போம், அவங்க எப்படி சிரிக்கிறாங்களா, நம்மள பேச்சை பார்த்து கோவப்படுறாங்களா, எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். தட் இஸ் ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன். சோஷியல் மீடியாவில் இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. அது ஒரு வேற விதமான லாங்குவேஜ் விச் இஸ் ஓப்பன் டு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். பிகாஸ் நம்ம பார்க்கறது தான் நிஜம்னு நினைப்போம், படிக்கிறது தான் நிஜம்னு நினைப்போம். இட் இஸ் ஓப்பன் டு மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ லாட் ஆஃப் யங் பீப்புளுக்கு என்ன நிறைய நேரம் சோஷியல் மீடியாலே இருந்தால் என்ன ப்ராப்ளம்னா, யூஆர் கட் அவுட் ஃப்ரம் ரியல் லைஃப் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒருத்தர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தாங்கிக்க போகிறோம், அப்போ எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் ஃபுல்லாக மறந்து போயிடுது, அவர் தெரியறதே இல்லை. தே பிகம் டீஸ்கில்டு. ஸோ அது ஒரு டேஞ்சர் டெஃபினெட்லி லாங் டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் இருந்தால். மேடம் இப்போ நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் இது போன்ற சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கவங்களை பற்றி பேசுகிறோம். இப்போ அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க ஆக்ட் பண்ணி போடுறாங்க. இப்போ அப்பா அம்மா 2 பேரும் பண்ணி போடும்போது அந்த குழந்தைங்களோட வீடியோவும் இப்போ போடுறாங்க. அப்போ அது கூடயே அந்த குழந்தையும் அப்படி வளரும் போது அவங்களுக்கு எது போன்ற பாதிப்புகள் இருக்கு மேடம்? ஏன்னா இப்போ அப்பா அம்மா எனக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு, இவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதே தாட்ஸ் அந்த குழந்தைக்கும் வருது, அந்த குழந்தையும் டான்ஸ் ஆடி போடுறாங்க, அது வைரல் ஆகுறோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை இப்போ அவங்களுக்கே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் எது போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும்? அகெயின் இப்போ என்ன ஆகுது, நிறைய வீட்டில் ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டுன்னே நடக்கிறது. முதல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருப்போம், நம்மளோட இன்ட்ராக்ஷன் நம்மளோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா இந்த மாதிரியே இருக்கிறது. இப்போ இது வேற ஒரு செகண்ட் விதமான ஒரு ஃபேமிலி விச் இஸ் அ வர்ச்சுவல் ஃபேமிலியில் சின்ன வயசுலேருந்து குழந்தை இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ். இது குட் பேட், திஸ் இஸ் ஆல் ஐ திங்க் ஓப்பன் டு அகெயின் டிபேட்.
பட் அது சின்ன வயசுலேருந்தே வளர்றதுனால அதோட அண்டர்ஸ்டாண்டிங், அதோட எபிலிட்டி டு என்ன சொல்றது, இதை புரிஞ்சுட்டு இருக்கிறதும் வேற மாதிரியா இருக்கும். சப்போஸ் ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸே ஆகலை, அது பெரிய வயசுல ஆகுதுன்னா அது வேற மாதிரியா. குழந்தையிலேருந்து ஆக போகிறோம், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இது வேற மாதிரியா இருக்கும். தேர் அப்ரோச் வில் பி டிஃப்ரெண்ட் டு இட். அதே மாதிரி அதில் பாசிட்டிவ் இருக்கலாம், நெகட்டிவ் இருக்கலாம். சில குழந்தைகள் சின்ன வயசுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனால இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டே வளர்றதுனால ஒரு பெரிய ஒரு டீனேஜ் வயசுல வரும்போது தே மே டிசைட், எனக்கு ஆக்சுவலி இது வேண்டவே வேண்டாம், இது என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மையும் வரலாம். சில குழந்தைகளுக்கு இது ரொம்ப வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறதுனால, இந்த மேக் பிலீஃப் வேர்ல்ட்ல இருக்கிறதுனால ஒரு ரியல் லைஃப் கனெக்டே இருக்காம கூட போகலாம். அம்மா அப்பா கூடயே நம்மளோட கனெக்ஷன் இஸ் ஒன்லி த்ரூ த வர்ச்சுவல் வேர்ல்ட். ரியல் லைஃப்ல டைமே இல்லை, பிகாஸ் நம்ம எப்பயுமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா. ஸோ த கனெக்ஷன் வித் யோர் ரியல் லைஃப் பேரண்ட்ஸ் அது வேற மாதிரியா இருக்கும். இட் கேன் பி அகெயின் அது வீட்டுக்குள்ள சில ஃபேமிலியில் எஸ்பெஷலி இது பவுண்டரி இல்லாமல் இருந்தால் சில ஃபேமிலியில் இட் கேன் ஆல்சோ கிரியேட் ஃபேமிலிக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் இருக்காது, ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபேமிலி டைம்னு இருக்காது, ஃபேமிலிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பும் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். ஆஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே இஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். டைம் டு டைம் அனலைஸ். நம்ம இது பண்றோம், இதனால வீட்டுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளம் என்னத்தினால வருது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரை டு ரெக்டிஃபை இட். தெர் இஸ் நோ குட் அண்ட் பேட் இன் எனி திங். நிறைய நேரம் பண்ணிட்டு இருக்கோம், அதுவே தான் பண்ணிட்டு இருக்கோம்னா இட் டெஃபினெட்லி பிகம்ஸ் அ ப்ராப்ளம். மாடரேஷன்ல பண்றோம், அதோட ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் அந்த குழந்தையும் புரிய வைக்கிறோம். அண்ட் அட் த சேம் டைம் வி ஆல்சோ அடாப்ட் டு த வாட் எவர் ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேஸிங்னா த சைல்ட் கேன் ஈஸிலி அடாப்ட் டு த சிச்சுவேஷன். இப்போ நான் ஒரு பேரண்டாக இருக்கேன் அப்படின்னும் போது நான் எப்படி என் குழந்தைங்களை வந்து பார்க்கறது, இல்லை நான் ஒரு அடல்ட்டாக இருக்கனாலும் நான் எப்படி என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, ரெண்டு பேரையும் எப்படி பார்க்கறது மேடம்? குழந்தையில கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் ஐ திங்க் குழந்தையில கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வேர்ட் இஸ் நாட் கரெக்ட். நான் கண்ட்ரோலுங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். எஸ்பெஷலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப அவேராக இருக்காங்க. தே நோ எவ்ரி திங் இன் அண்ட் அவுட். தே நோ தேர் ரைட்ஸ். அம்மா அப்பால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணக்கூடாது. பிரைவசிங்கிற கான்செப்ட் ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு என்னன்னு கூட தெரியாது. நான் குழந்தையா இருக்க போறோம் பிரைவசின்னு நான் பேசியிருக்க மாட்டேன். பட் நவ் சில்ட்ரன் நோ தேர் ரைட்ஸ். தே நோ வாட் பிரைவசி இஸ், வை ஷுட் டூ, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் பண்றாங்க. ஸோ த வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். வி ஹாவ் டு அடாப்ட் டு தட் வேர்ல்ட். எனி டைம் ஐ ஃபீல் நீங்க உங்க வீட்டில் ஒரு யங் பர்சன் இருக்காங்கன்னா கீப் த கம்யூனிகேஷன் கோயிங். ஆல்வேஸ் லீவ் த டோர் ஓப்பன். நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைக்கு நிறைய பவுண்டரி, நீ இப்படிதான் பண்ணோம், அப்படிதான் பண்ணோம், நீ இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும்னா குழந்தை நம்ம கிட்டே வராது. ப்ராப்ளம் இருக்க போறோம். கீப் த டோர் ஓப்பன். ஸோ ப்ராப்ளம் இருக்க போறோம், யுவர் சைல்ட் ஷுட் கம் டு யூ. அப்ப நான் சொல்லியும் நீ இது பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கோங்க, ஏன் உங்க குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அப்ப குழந்தைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னு நீங்க பாருங்க. And actually the good question that you're asking is, you are your best role model to your child. So நீங்க எப்படி இருக்கேள் உங்களை தான் உங்க குழந்தை காப்பி பண்ணுவாங்க. நீங்க குழந்தை கிட்ட சொல்லிட்டு இருப்பேல் தட் நீ நிறைய நேரம் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது, சோஷியல் மீடியா இருக்கக்கூடாது நீங்க சொல்லுவேல், நீங்களே உட்காந்துட்டு இருப்பேலா இருக்கும். ஸோ யூ ஆர் த பெஸ்ட் ரோல் மாடல் ஆஸ் அ பேரண்ட். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். ஸோ நீங்கள் ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட இருங்கோ. யூ மேனேஜ் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வெல், யூ மேனேஜ் த சோஷியல் மீடியா வெல். யூ இஃப் யூர் அப்செட் ஆர் இஃப் எனி திங், நீங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் உங்களோட சைல்டு இஸ் கோயிங் டு ஆல்சோ டூ த சேம். ஓகே மேடம், ரொம்ப நன்றி. அப்போ என்ன இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் முதல்ல ஃபேமிலி உட்காந்து பேசினாலே இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும்னு சொல்ல வரீங்க. ஓகே மேடம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குமரகுருவுடன் செய்தியாளர் ரகுவரன்.